வணக்கம். உங்க வாழ்க்கையையே மாத்தக்கூடிய ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவும் நம்ம பழங்கால மாமுனிவர் அகத்தியர் சொன்ன ஒரு ரகசியம். வாங்க, அந்த ரகசியம் என்னன்னு இந்த பகுதியில ஆழமா பார்க்கலாம். நம்ம குருநாதர் அகத்தியர் ஒரு பெரிய வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அது வெறும் வார்த்தைகள் இல்லங்க, நம்ம வாழ்க்கையே மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ரகசியம் அது. வாங்க, அந்த ரகசியத்தை நோக்கி நம்ம பயணத்தை இப்போ தொடங்கலாம். இங்க பாருங்க, இந்த போதனையோட தொடக்கமே எவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு. நம் குருநாதர் அனைத்தும் உங்களுக்கு தரும் அதி ரகசியம்னு சொல்றாரு. ஆமா, இது ஏதோ சாதாரண விஷயம் இல்ல. அகத்திய மாமுனிவர் நமக்காகவே கொடுக்க நினைச்ச ஒரு பரிசு மாதிரி இது. அப்போ எல்லாத்தையும் மாத்தக்கூடிய அந்த ஆழமான ரகசியம் அப்படி என்னவா இருக்கும்? ஏதாவது மந்திரமா, இல்ல ஒரு ஸ்பெஷல் பூஜையா? யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனைய கொண்டு வரப்போற அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கீங்களா? அந்த ரகசியத்துக்கான முதல் க்ளூ அகத்தியரே நேரடியா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, முதலில் அதிகாலையில் 3 மணி அளவில் பிள்ளைகளை எழச் சொல்லுங்கள். இதுதான் அந்த பெரிய ரகசியத்தோட முதல் படி. ஆனா ஏன் கரெக்டா அந்த 3 மணி? அப்படி என்ன ஸ்பெஷல்? வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, இப்போதான் நாம இந்த ரகசியத்தோட மைய பகுதிக்கே வரோம். அதிகாலை 3 மணிங்கிறது சும்மா ஒரு டைம் இல்லங்க, அதுக்குள்ள ஒரு பெரிய சக்தியே ஒளிஞ்சிருக்கு. அந்த சக்தி என்னன்னு தான் இப்போ பார்க்க போறோம். நம்ம நினைக்கிறோம் அந்த ரகசியம் என்ன செய்யணும்னு சொல்றதா இருக்கும்னு. ஆனா அது அப்படி இல்ல. அது எப்ப செய்யணும்ங்கிறத பத்தினது. ஆமா, டைம். டைம் தான் இங்க எல்லாமே. சரியான நேரத்துல செய்யற ஒரு சின்ன விஷயம் கூட தப்பான நேரத்துல செய்யற பெரிய முயற்சியை விட மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும்னு அகத்தியர் உணர்த்துறாரு. அந்த சக்தி வாய்ந்த நேரம் அதிகாலை 3 மணி. சொல்வாங்க, அந்த நேரத்துல தான் பிரபஞ்சத்தோட ஆற்றல் உச்சத்துல இருக்குன்னு. ஊரே தூங்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம மனசு எவ்ளோ அமைதியா ஒருமுகத்தன்மையோட இருக்கும் இல்லையா? அந்த நேரத்தை சரியா பயன்படுத்துறது தான் அகத்தியர் சொல்லும் ரகசியத்தோட சாவி. இந்த நேரத்துக்கு ஒரு பேர் கூட இருக்கு. நம்ம சாஸ்திரங்கள்ல பிரம்ம முகூர்த்தம்னு சொல்வாங்க. என்னன்னா, படைப்பு கடவுளான பிரம்மாவோட நேரம். அந்த நேரத்துல நம்ம மனசும் சரி உடம்பும் சரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எதையும் சுலபமா கிரகிச்சுக்கிற ஒரு நிலையில இருக்கும். அதனாலதான் தியானத்துக்கோ ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குறதுக்கோ இது பெர்ஃபெக்ட் டைம். அகத்தியர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அதிகாலையில் 3 மணிக்கு செய்தால் அதிசக்திகள் உண்டாகும். இங்கே அதிசக்திகள்னா சும்மா உடல் பலம் மட்டும் இல்ல, அது மனோபலம், ஆன்மபலம். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கிறதுக்கான ஒரு உள் ஆற்றல். அந்த சக்தி இருந்தா நம்ம வாழ்க்கையில எதை வேணும்னாலும் அடைய முடியும். நில்லுங்க. இந்த அதிகாலை பழக்கத்துல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இது வெறும் ஆன்மீக ஆற்றலோட நிக்காது. செல்வம், வளம்னு எல்லாத்துக்கும் அதிபதியான லக்ஷ்மி தேவியோட பார்வையும் அந்த நேரத்துல நம்ம மேல விழும்னு அகத்தியர் சொல்றாரு. எப்படின்னு கேக்குறீங்களா? ஆச்சரியமா இருக்குல்ல? வாங்க பாப். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. அந்த புனிதமான பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க தனியா இல்ல. உங்களோட முயற்சியும் உங்க பக்தியையும் பார்க்க ஒரு தெய்வீக சக்தி அங்க இருக்கு. உங்கள வழிநடத்த, உங்களுக்கு உதவி செய்ய அது ரெடியா காத்துட்டு இருக்கு. அகத்தியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. யார் ஒருவர் சுறுசுறுப்பாக இருந்தால் லக்ஷ்மி தேவி கண்டிப்பாக உதவி செய்வார். இது ரொம்ப முக்கியம். அப்போ லக்ஷ்மி தேவி அந்த நேரத்துல பூமிக்கு வராங்க. யார் சுறுசுறுப்பா இருக்காங்க, யார் அவங்க வேலையை செய்ய ரெடியா இருக்காங்களோ அவங்கள தேடி போய் ஆசிர்வதிக்கிறாங்க. என்ன ஒரு பெரிய வாய்ப்பு பாருங்க. இப்போ இங்கே 2 விதமான மக்களை நம்ம பார்க்கலாம். ஒரு பக்கம் அதிகாலையில எந்திரிச்சு அந்த பொன்னான நேரத்தை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறவங்க. இன்னொரு பக்கம் இந்த ஆசிர்வாதம் கிடைக்கிறதே தெரியாம தூங்கிட்டு இருக்கிறவங்க. வாய்ப்பு 2 பேருக்கும் ஒண்ணுதான். ஆனா யார் அதை பயன்படுத்துறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. சோ தேர்வு ரொம்ப தெளிவு. நம்ம தூங்குனா அந்த அருமையான வாய்ப்பை இழக்கிறோம். ஆனா விழித்திருந்தா, கவனமா இருந்தா அந்த தெய்வீக உதவிய வாங்கிக்க தயாராகிறோம். வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு இது ரொம்ப எளிமையான ஆனா ஒரு சக்தி வாய்ந்த வழி இல்லையா? சரி, அதிகாலையில எந்திரிக்கிறது, தெய்வீக அருள் கிடைக்கிறது, இதெல்லாம் சூப்பர். ஆனா இதனால நம்ம நிஜ வாழ்க்கையில எப்படி உறுதியான வெற்றி கிடைக்கும்? நம்ம வேலையில, தொழில்ல, அதுக்கான வழியையும் அகத்தியர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இதுதான் அகத்தியரோட உத்தரவாதம். யாரொருவன் 3 மணி அளவில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஓதுகின்றானோ அவன் வெற்றியாளனாக சத்தியமாக வருவானப்பா. அந்த சத்தியமாகங்கிற வார்த்தையை கவனிங்க. எந்த சந்தேகமும் இல்லைன்னு எவ்ளோ உறுதியா சொல்றாரு பாத்தீங்களா? அந்த வெற்றிக்கான பாதைய அகத்தியர் ஒரு 4 படி ஃபார்முலா மாதிரி சொல்றாரு. சூப்பரா இருக்கு.
படி 1 பிரம்ம முகூர்த்தத்தில் விழிக்கணும். படி 2 நம்ம கடமைய உண்மையா செய்யணும். படி 3 அதனால தெய்வீக ஆசிகளை பெறணும். கடைசியா படி 4 அந்த ஆசீர்வாதத்தோட கண்டிப்பா வெற்றி நம்மள வந்து சேரும். இது ஒரு சுழற்சி மாதிரி ஒன்னோட ஒன்னு தொடர்புல இருக்கு. ஆனா நில்லுங்க, இங்க ஒரு நிபந்தனை இருக்கு, ரொம்ப முக்கியமான நிபந்தனை. தெய்வீக உதவி கிடைக்கும்னு சொல்லிட்டு நாம சோம்பேறியா இருக்கக்கூடாது. நம்ம முயற்சி, நம்ம உழைப்பு அது ரொம்ப அவசியம். கடவுள் உதவி செய்வார், ஆனா முதல் அடியை நாம தான் எடுத்து வைக்கணும். என்ன சொல்றது, இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி. நம்ம முயற்சியும் அந்த தெய்வீக அருளும் சேரும்போதுதான் வெற்றி சாத்தியம். இப்போ இந்த மொத்த போதனையோட ரொம்ப முக்கியமான இறுதி அறிவுரைக்கு வரும். இதுதான் இந்த ரகசியத்தோட அஸ்திவாரம்னே கூட சொல்லலாம். நம்மளோட தனிப்பட்ட பொறுப்பை பத்தினது. இத புரிஞ்சுக்காம சும்மா அதிகாலையில எந்திரிக்கிறது மட்டுமே முழு பயனையும் தராது. அகத்தியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. நீ உன் கடமைய சரியாக செய்து முடித்த பிறகு அது போதும். அதாவது அதிகாலையில எந்திரிச்சிட்டு அப்புறம் நாள் முழுக்க சோம்பேறியா இருந்தா எந்த பயனும் இல்ல. நம்மளோட வேலைய, கடமைய நேர்மையா முழு மனசோட செய்யறது தான் உண்மையான ஆன்மீகம். நம்ம உழைப்பு அதுதான் கடவுளுக்கு நாம செய்யற பூஜை. யாரெல்லாம் அதிகாலையில வெளுத்து தன் கடமையை சரியாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு அகத்தியர் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். அப்பனே யானே வந்து வாக்குகள் சொல்லுவேன். என்ன அர்த்தனா, அவரே நேர்ல வந்து ஆசிர்வதிப்பேன்னு சொல்றாரு. நம்ம முயற்சியை பார்த்து அந்த மகா குருவே நமக்கு வழிகாட்ட வருவார்னா அதை விட பெரிய பாக்கியம் வேற என்ன இருக்க முடியும் சொல்லுங்க. சோ நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆழமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா அதோட முதல் படி ஒரு அலாரம் வைக்கிற அளவுக்கு எளிமையான ஒரு விஷயமா இருக்க முடியுமா? இந்த பழங்கால ஞானம் நம்ம நவீன உலகத்துல ஒரு சின்ன செயல்ல இருந்து தொடங்கலான்னு நினைக்கும்போது ஆச்சரியமா இல்லையா? நீங்களே யோசிச்சு பாருங்க.